ஐயா சாப்பாடு மட்டும் வாங்கி கொடுங்கய்யா. ஐயோ ஐயா பாவம், பசி எடுக்குது போல். ஐயா சாப்பாடு ஐயா, ஒரு நிமிஷம் இருங்க ஐயா, சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன், இருங்க ஐயா. அம்மா ஒரு சாப்பாடு பார்சல் கொடுங்களேன். ஐயா இந்தாங்க ஐயா, சாப்பாடு சாப்பிடுங்க. நன்றி ஐயா, நீ நல்லா இருப்பப்பா. நீ நல்லா இருப்பப்பா. ஐயா யாருன்னு தெரியல, சட்டை போடாமல் இருக்காரு, ஒரு சட்டை ஒன்று வாங்கி கொடுப்போம். இந்த பக்கம் போகும்போது உங்களை பார்த்தேன், சட்டை போடாமல் இருந்தீங்க, உங்களுக்காக ஒரு சட்டை வாங்கி வந்திருக்கேன், இந்தாங்க. ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. இவர் பெரிய பணக்காரனாக இருப்பார் போல. ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாரு, சாப்பாடுலாம் வாங்கி கொடுக்குறாரு. ப்ரோ அவர் பணக்காரன்லாம் இல்லை ப்ரோ, அவரை பற்றி எனக்கு தெரியும். நண்பா சாப்பிட ஒரு ரூபா கூட இல்லை, ரொம்ப பசி எடுக்குது. ஒரு புது துணி வாங்கி போடலான்னு பார்த்தேன், ஒரு நல்ல துணி வாங்கி போட கூட ஒரு ரூபா காசு இல்லை. ஓ, அவரே இல்லாமல் தான் உதவி பண்ணுறாரா? சூப்பர் ப்ரோ. நம்மக்கிட்ட காசு இருக்கோ இல்லையோ, ஆனால் இல்லாதவங்களுக்கு நிச்சயமாக கொடுத்து உதவி செய்யணுங்க. ஏசப்பா இப்படியா சொல்லியிருக்காரு, இந்த சிறியோரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று. உங்களுக்கு உண்டானவைகளிலும் விற்று பிச்சை கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நம்ம செய்கிற தான தர்மங்களும் அந்தரங்கமாக இருப்பதாக என்று சொல்லியிருக்கிறார்.